வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்தோ எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் கிரியேட் பண்ண பவர் பிஐ விசுவலைசேஷன் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, சர்வரில் இல்லை சர்வீஸ்னு கூட சொல்லலாம். அப்படின்னா டேரெக்டாக லிங்க்ல எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணிவிட்டு எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். பட் ஆனால் இதை நான் கிரியேட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் ஆகுது. எக்ஸாம்பிள், நான் இங்கே பப்ளிஷ் நான் கிளிக் பண்ணால் இட்ஸ் நாட் டேக்கிங். எனக்கு என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ்னு வருது. பட் எந்த ஒரு ஜிமெயில் ஐடியோ, யாகோ இல்லை அவுட்லுக் இமெயில் ஐடி நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணாவோ இல்லை கண்டினியூ கொடுத்தாலோ இது எடுத்துக்காது. இதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கம்பெனிஸ்லயோ இல்லை கார்ப்பரேட் இமெயில் ஐடிஸ் தான் நீங்கள் இங்கே பயன்படுத்தணும். அப்படி இல்லை வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னா கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் 365 டெவலப்பர் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணால் அந்த இமெயில் ஐடிங்க அப்டேட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்து நம்ம ஈஸியாக நம்மளால இந்த மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வழி பாருங்கள். ஈஸியாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்களும் உங்களுடைய பவர் பிஐயை பப்ளிஷ் பண்ணலாம். அண்ட் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுடைய சிஸ்டமில் ஏதாவது ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் 365 டைப் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்த உடனே சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இந்த டெவலப்பர் ப்ரோக்ராம் மைக்ரோசாஃப்ட் 365 அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கிளிக் ஆன் தி ஜாயின் நவ். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் வைல். வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டமில் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களா டிஃபால்ட்டாக அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சைன்இன் ஆகும். சேம் அதனுடைய பாஸ்வேர்டு கொடுத்து அப்படியே சைன்இன் கொடுங்க. டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும்னா நீங்கள் சைன்இன் வித் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த பேஜ் நீங்கள் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய கண்ட்ரி ரீஜன், அடுத்தது கம்பெனி நேம், நான் பவர் பிஐன்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது இது ரெண்டுமே கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் யுவர் பிரைமரி ஃபோக்கஸ் ஆஸ் அ டெவலப்பர்னு நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் ஆன் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே வாட் ஏரியாஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் 365 டெவலப்மெண்ட் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன். இந்த ஆப்ஷனில் ஐ வுட் சஜஸ்ட் செலக்ட் எவ்ரி திங். ஆனால் இதை கண்டிப்பாக இந்த லாஸ்ட் ஒன் பவர் பிளாட்ஃபார்ம் இதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வி ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். கான்ஃபிகரபிள் சாண்ட்பாக்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனுடைய உங்களுடைய டொமைனை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த வியூவை. நெக்ஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அடுத்தது கிரியேட் யூசர் நேம். இந்த இடத்துல நான் என்னுடைய யூடியூப் சேனல் நேம் நாம் கொடுத்துக்கிறேன். சந்து எக்ஸல் எனிவேர் நான் கொடுக்குறேன். அண்ட் டொமைன் நேம் இந்த இடத்துல வந்து நான் 2020 நான் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தோம்னா தெரியும் whether இட்ஸ் டேக்கிங் ஆர் நாட். இட் இஸ் செக்கிங். இப்போ பார்த்துட்டு இருக்கு. திஸ் டொமைன் நேம் இஸ் டேக்கன். அப்போ நம்ம வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொடுக்கலாம்னா ஃபியூச்சர்னு நான் கொடுத்துக்கிறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2020 23 நான் கொடுக்குறேன். செக் பண்ணலாம் இப்போ இந்த டொமைன் நேம் எடுத்துக்குதான்னு. இட் அக்செப்டட். அடுத்தது பாஸ்வேர்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது கண்டிப்பாக பார்க்கணும். த நம்பர் ஆஃப் த டிஜிட்ஸ் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு 15 பிட்வீன் 50 and 20 இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும், இன்க்ளூடிங் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். அதுக்கு அடுத்தது கண்டினியூ. ஃபோன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், வெரிஃபிகேஷன் கோடு வரும். அடுத்தது சென்ட் கோட் கொடுத்துக்கோங்க. சென்ட் கோட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஓடிபி அப்டேட் பண்ணதுக்கு அடுத்தது கிளிக் ஆன் செட்டப். செட்டிங் அப் யுவர் டெவலப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் நவ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். நவ் இட்ஸ் கம்ப்ளீட்டட். யுவர் மைக்ரோசாஃப்ட் 365 டெவலப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்ததுன்னா உங்களுடைய அட்மின் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய டெவலப்பர் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் கீழே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இது வந்து ஒன்லி ஃபர்ஸ்ட் 91 days தான் வேலிடாக இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆஃப் அன் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பப்ளிஷ் உங்களுடைய வெப்சைட்டில் பண்ணிகிட்டே இருந்தீங்களா இது ஆட்டோமேட்டிக்காக ரினியூ ஆகிட்டே இருக்குன்னு. பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி, இந்த டெவலப்பர் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நம்ம பவர் பிஐயை பப்ளிஷ் பண்ண போகிறோம் சர்வரில். ஸோ இப்போ கிளிக் ஆன் சைன்இன்.
சைன்இன் கிளிக் பண்ண உடனே என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் நம்ம சொன்ன மாதிரி கிரியேட் பண்ண அந்த நியூ டெவலப்பர் அக்கௌண்ட் தான் நம்ம இங்கே அட்மின் அக்கௌண்ட் தான் நமக்கு பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ. இந்த இடத்துல கிளிக் ஆன் திஸ். பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ணிக்கணும். கிளிக் ஆன் சைன் இன். Authentication complete. You can return to the application. Feel free to close this browser tab. ஸோ இப்போ நம்ம சைன்இன் பண்ணியிருக்கோம். யூ கேன் க்ளோஸ் திஸ். நம்ம பவர் பி ஓப்பன் பண்ணலாம். இங்கே மேலே பாருங்கள் என்னுடைய நேம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, சந்தோஷ் கிருஷ்ணன். Now I'll click on this publish. My workspace. Click on select. இப்போ என்னுடைய பவர் பி வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் டு பவர் பிஐ சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ண போதும் இட் வில் டேக் மீ டு த சர்வீஸ் விண்டோ. வாவ்! இப்போ என்னுடைய பவர் பிஐ வந்து நான் கிரியேட் பண்ண அந்த விசுவலைசேஷன் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியாச்சு. இந்த ஷேர் ஆப்ஷன் பயன்படுத்தி என்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும். அண்ட் இங்கேயே எனக்கு தேவைப்பட்டால் இந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எடிட்டும் பண்ண முடியும். இதை நம்ம ஃபியூச்சரில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ணலாம். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் கருத்தும் கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுடைய கமெண்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.